அனைவருக்கும் வணக்கம். நம்ம முன்னோர்களுக்கு எப்போ வீட்டில் திதி கொடுக்கக்கூடாது? பொதுவாகவே நம்மளுடைய முன்னோர்களுக்கு வீட்டில் திதி பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலனாக இருக்கும். தாராளமாக வீட்டில் வச்சு செய்யலாம், எந்த தவறும் கிடையாது. ஆனால் இது எப்பெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அந்த திதி கொடுக்குறாங்களோ அவர்களுடைய பங்காளி யாராவது இறந்திருந்தால் அந்த திதியை கொடுக்கக்கூடாது. அவங்க வீட்டில் ஏதாவது அவங்க பொண்ணு வயசுக்கு வந்திருந்தா கன்னி தீட்டு, அந்த தீட்டு முடிவுகள் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடாது. யார் அந்த கர்ம காரியம் பண்ணுறாங்களோ திதி பண்ணுறாங்களோ அவர்களுடைய மனைவி 6 மாதத்திற்கு மேலே போனால் மாசமாக இருக்காங்க அப்படின்னா நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் அந்த திதி பண்ணுறவங்களுக்கோ இல்லை அண்ணன் தம்பி யாருக்காவது அவர்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் வச்சிட்டாங்க, திருமணம் நடக்க போகுது, பத்திரிக்கையெல்லாம் அடித்து கொடுத்துட்டோம், இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் கல்யாணம், ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு திதி வருதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் சுபகாரியம் பண்ணையில் நம்ம திதி கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு தானே கல்யாணம் வச்சுருந்தா என்ன, அவருடைய ஆசீர்வாதம் வேணும், திதி கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நமக்கு எதுவுமே நடக்காது. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு சுபகாரியம் பண்ணையில் நம்ம வீட்டில் பிண்டம் போடுறது அப்படி ஒரு சிறப்பான பலனாக இருக்காது. அதே மாதிரி ஏதாவது கோயிலுக்கு மாலை போட்டிருந்தா, பழனிக்கோ சபரிமலைக்கோ அவங்க மாலை போட்டிருக்காங்கன்னா அவர்கள் அந்த இடத்துல உட்காந்து அந்த கர்ம காரியம் பண்ணக்கூடாது. அந்த வீட்டில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரி நாட்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா கேட்டிங்கன்னா, கோயிலில் போய் ஏதாவது ஒரு அர்ச்சகர்கிட்ட 2 வாழைக்காய் அரிசி வாங்கி நம்ம கொடுத்துட்டு வர்றது நல்ல சிறப்பான பலனாக இருக்கும். அந்த மாதிரி நாட்களில் நம்ம முன்னோர்களுக்கு வீட்டில் திதி கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.